சுசீலா, இன்றைக்கு பிள்ளை 2 பேரும் வீட்டுக்கு வருவாங்க. சனியும் ஞாயிறும் இங்கே இருப்பாங்க. திங்கட்கிழமை காலையில அங்கே போவாங்க. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருமா. சங்கர் மிகவும் அக்கறையுடன் வேலைக்கார பெண்ணிடம் சொல்லியிருந்தான். சுசீலா அவனையே பார்க்கிறாள். கொஞ்சமும் பயமோ நாணமோ இல்லாமல் அந்த ஆடவனை அனுதாபத்துடன் பார்க்கிறாள். 40 வயது தாண்டி இருந்தாலும் 30 வயது இளைஞனுக்குரிய தோற்றம், அறிவும் திறமையும் நிறைந்த போக்கு, தேவைக்கு அதிகமான வருமானம், அந்த பணத்தின் செழுமையை காட்டும் முகத்தின் பொலிவு, நடையின் ஹீரோத்தனம் தழும்பியது. இத்தனை இருந்தும் எது அவனிடம் இருக்க வேண்டுமோ அது அவனிடம் இல்லையே என்ற அங்கலாய்ப்பில் பிறந்த அனுதாபமே அந்த பார்வை. என்ன பேசாம நின்னுட்டு? சொன்னது காதுல விழுந்துச்சா இல்லையா? பதிலே காணோமே. கொஞ்சம் அதட்டுகிறான். இருந்தாலும் பார்வையில் மரியாதை இருந்தது. சுசீலா அவனுடைய பிரீஃப்கேஸை எடுத்து கொண்டு போய் உள்ளே வைத்துவிட்டு அவனுக்கு சூடான காப்பியுடன் வருகிறாள். நிமிர்ந்த நடை, மேற்கொண்ட பார்வை, யாருக்கும் எதற்கும் அஞ்சாத துணிவு. தமிழ்நாட்டு பெண் அவள். அவனுக்கு முன்னால் கிடந்த மேசையில் காப்பியை வைத்துவிட்டு அவனை பார்க்கிறாள். உங்களோட கொஞ்சம் பேசணும், நீங்க தப்பா நினைக்கலைன்னா. அவன் சுசீலாவை பார்க்கிறான். அவள் கண்களில் தீவிரம் அவனை கலவரப்படுத்தியது. என்ன விஷயம் சுசீலா? சம்பளம் கூட்டி தரணுமா, இல்ல உடம்புக்கு ஏதும் முடியலையா? அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்கண்ணே, நம்ம குடும்ப விஷயமா பேசணும். அவள் முடிக்கவில்லை. ஆச்சரியமாய் அவளை பார்க்கிறான். அவன் கண்களில் வியப்பும் மேலிட்டது. என்னண்ணே, ஏன் அப்படி பார்க்கறீங்க? உங்களை நான் அண்ணேன்னு சொல்றதும் நம்ம குடும்ப பிரச்சனைன்னு சொல்றதும் ஆச்சரியமா இருக்கா? என்ன ஒரு வேலைக்காரியா நினைக்காம இந்த வீட்டு பெண்ணா நினைச்சு இங்கே எனக்கு நீங்க எல்லா உரிமையும் கொடுத்திருக்கீங்களே. நான் அப்படி கூப்பிட்டதும் பேசினதும் ஆச்சரியமில்லையே. கலகலவென்று வெள்ளி காசுகளின் சிதறல்களாய் அவள் பேச்சு உதிர்ந்தது. மனம் நிறைந்து போனவனாய் வாய்விட்டு சிரித்தான் அவன். என்ன பேச போற மறுபடியும்? அந்த பிசாசை கூட்டி வந்து குடும்பம் நடத்துடான்னு என்னோட சொந்தக்காரங்க சொல்ற மாதிரி நீயும் சொல்ல போறியா? அவங்க தான் என்னை புரிஞ்சுக்கலைனா நீயுமா என்ன புரிஞ்சுக்கலை? வேண்டாம் சுசீலா, மறுபடியும் எனக்கு அந்த நரக வாழ்க்கை வேண்டவே வேண்டாம். அவன் மிகவும் வேதனையுடன் பேசினான். சுசீலாவுக்கு அவன் மேல் கவலையே மிகுதியானது. இல்லண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி குடும்ப வாழ்க்கை நரகமில்லை, அது வரம். மனுஷன் மனுஷனாக இருக்கிறதுக்கு இறைவன் வழங்கிய வரம். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு அதை நாம் தான் நாசமாக்கி நரகமாக்கி கஷ்டப்பட்டு போயிடுறோம். உங்களை நான் நல்லா புரிஞ்சுகிட்டதால தான் இதை உங்ககிட்டே பேசுறேன். அவளது மென்மையான வார்த்தைகள் அவன் மனதை மெல்ல வருடி கொடுத்திருக்க வேண்டும். அதை முகம் காட்டியது. இந்த வீட்டுக்கு முதலா நான் வந்து இறங்கினப்ப நீங்களும் உங்க மனைவியும் என்மேல் காட்டின அன்பும் பரிவும் இப்பவும் அப்படியே பசுமையாயிருக்கு. மனிதநேயமும் பரிவும் பணிவன்பும் நிறைஞ்ச நாடு சிங்கப்பூர். அங்கே வாழற சனங்களும் அதே மாதிரி குணங்களோடத்தான் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டதை உங்க குடும்பத்தில் நான் என் அனுபவத்துல கண்ணால கண்டேன். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் கனவு மாதிரி களைஞ்சு போயிடும்னு நான் நினைச்சும் பார்க்கலான்னே. அவன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அது என்னோட தப்பா? நான் செய்த தவறா சுசீலா? ஒரு தொடக்கப்பள்ளி மாணவனின் கேள்வி போல் குரல் வெளிவந்தது. அவளை நான் எப்படியெல்லாம் வச்சிருந்தேன், எவ்வளவு அன்பு வச்சிருந்தேன். ஒரு நாள் கூட நான் ஆத்திரப்பட்டிருப்பேனா? தேவையான பணம், ஆசைப்பட்ட நகை, ஆடம்பர வாழ்க்கை எல்லாமே நான் கொடுத்தேனே சுசீலா. என் மேல் அவ என்ன குறையை கண்டா? எதனால் என்னை இப்படி அலைக்கழிச்சா? சுசீலாவுக்கு அவன் கேள்வி கொஞ்சம் சங்கடத்தை உண்டு பண்ணியது. அவனை அவள் மனக்கண்ணில் நிறுத்துகிறாள். அவனது இல்லற வாழ்க்கையின் கடந்த கால பதிவுகள் மனையேட்டில் புரள்கின்றன. கடுமையாக உழைப்பது, நேரம் காலம் தெரியாம உழைப்பது, அதிகாலையில் வெளியேறினால் இரவில் நள்ளிரவில் வீட்டுக்கு வருவது, வந்த பின்பும் மனைவியிடம் தனது தோல்வி பற்றியும் வெற்றி பற்றியும் அந்த மாத வங்கி கணக்கில் பெருகியுள்ள தொகை பற்றியும் பேசுவது எல்லாமே நினைவுக்கு வருகிறது. கழுத்தில், காதில், கையில் மின்னும் பொன்னும் வைரமும் மின்னுவதை விட அவன் மனைவி மல்லிகாவின் கண்களில் மின்னிய கண்ணீரே அவளது மனக்கண்ணில் தெரிகிறது. ஒரு பெண்ணிற்கு கணவனிடமிருந்து எந்த அவசியம் தேவைப்படுமோ அது அவளுக்கு கிடைக்காமல் போன ஏக்கத்தின் வெளிப்பாடுதான் அந்த கண்ணீரின் காரணம் என்பதை சுசீலா அறிந்த போது அப்போது அவள் நினைக்கவில்லை எதிர்காலத்தில் இப்படி ஒரு நிலைமை அந்த வீட்டில் வருமென்று.
பல சந்தர்ப்பங்களில் மல்லிகாவிற்கு சுசீலாவே துணையாக பல வைபவங்களுக்கு வருவாள். கோயில் விசேஷங்கள், திருமண நிகழ்வுகள், பிறந்தநாள் விழாக்கள் எல்லாமே மல்லிகாவுடன் சுசீலா செல்வது கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. படித்து பட்டதாரியான பின்பும் கணவனுக்காக தன்னுடைய படிப்பை தியாகம் செய்துவிட்டு வீட்டோடு இருந்து குழந்தைகளையும் கணவனையும் கவனித்து கொண்ட அவளுக்கு அந்த 5.5 ஆடம்பர அடுக்குமாடி வீடே சிறையாகி போனது. அவளது தனிமையை தவிர்க்கத்தான் சுசீலாவை அவள் வேலைக்கார பெண்ணாக, தமிழ்நாட்டு பெண்ணாக வருவித்திருந்தாள் என்பது போக போக சுசீலாவிற்கு புரிந்தது. வறுமையில் உழலும் தன் குடும்பத்தின் வருமானத்தை பெருக்க வேண்டி ஆஸ்துமா நோயில் அவதிப்படும் கணவனையும் குழந்தைகள் 2ஐயும் தாய் வீட்டில் விட்டுவிட்டு சிங்கப்பூர் வந்தவள் அவள். நோயாளியாக இருந்தாலும் அந்த அன்பான கணவனின் வாய்மொழியின் நினைவிலேயே இங்கே தன் வாழ்நாளை ஓட்டிக்கொண்டிருப்பவள் அவள். வறுமையும் நோயும் குடியிருக்கும் தன் குடும்பத்தில் மலர்ந்து மனம் வீசிய அன்பை, அணுக்கத்தை இங்கே இந்த வசதி மிகுந்த மனிதர்களிடம் காண முடியாமல் போனதுதான் அவளுக்கு வியப்பாகவும் வேதனையாகவும் இருந்தது. ஆண்டவன் எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் அள்ளி கொடுத்தும் இவர்கள் இப்படி தங்கள் வாழ்க்கையை வீணாக்குகிறார்களே என்று மனதளவில் புலம்புவதை தவிர அவளால் அப்போது வேறொன்றும் செய்ய முடியவில்லை. அவர்களுக்குள் புகைந்த தீ பெருந்தீயாகி அங்கே எரிமலை வெடித்து சிதறிய பின்புதான் அவள் தன் பங்கிற்கு எதையாவது செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தாள். அவர்கள் விவாகரத்து பெற மனு போட்டு விட்டார்கள். சட்டப்படியான முடிவை பெற காத்திருந்தார்கள். அதுவரை வார நாள்களில் பிள்ளைகள் தாயிடமும் வார இறுதி நாள்களில் தந்தையிடமும் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையின்படி பிள்ளைகள் இரு கூறாகி கிடந்தார்கள். கல்விக்கூடம் செல்லும் வயதில் வளர்கின்ற காலத்தில் அவர்கள் மனம் குன்றிப் போனது. அம்மா அப்பா என்ற இரு சிறகுகளுக்குள் அடை குஞ்சுகளாய் இருந்தவர்கள் இப்போது வெட்டவெளி மைதானத்தில் நிராதரவாய் விடப்பட்ட குஞ்சுகளானார்கள். என்றோ ஒரு நாள் வரப்போகும் அப்பா, அவர் கூட்டிப் போகும் இடங்கள், வாங்கித் தரும் உணவு பண்டங்கள், விளையாட்டு பொருள்கள் இவைதான் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஆதாரங்களாய், பயிர்களை வளர்க்கும் செயற்கை உரங்களாய் அமையும். இதேபோல்தான் அம்மாவும் தனது அண்ணன் தம்பிகள், பெற்றோர்கள், நண்பர்கள் வழியாக காட்டும் ஒரு செயற்கை உலகம் மட்டுமே அவர்களுக்கு தெரியும். எல்லாமே மழை விட்டதும் வெளிரிப் போகும் அன்பு வயல் இருக்காது. அங்கே பாசப்பயிர்கள் வளராது. எதிர்காலமும் ஒரு பாலைவனமாய், செயற்கை உலகமாய் உருவாகும். நினைக்கவே நெஞ்சு நடுங்கிய சுசீலாவிற்கு அவள் சங்கரை பார்த்தாள். கோச்சுக்காதீங்கண்ணே, தப்பு உங்க மேலதான். தவறு செஞ்சதும் நீங்க தான். ஒரு கணவனோட கடமையை தவறாம செய்த நீங்க ஒரு புருஷனோட தர்மத்தை கடைபிடிக்க தவறிட்டீங்க. இந்த பணம், பங்களா வாழ்க்கை, நகை நட்டு, கார் வசதியை இந்த காலத்தில் இந்த பலமான நாட்டில் ஒரு பொண்ணு தானா தேடிக்க முடியும். இல்லைனா அண்ணன் தம்பி தாய் தகப்பனால் கொடுத்துட முடியும். கொஞ்சம் மோசமாக சொன்னால் அவன் மேலே அன்பு ஆசை வைக்கிற எவனோ ஒருத்தன் கூட இதை அவளுக்கு வாரி கொடுக்க முடியும். ஆனால் தாலி கட்டுன புருஷனோட உண்மையான பாசத்தை யாரால் கொடுக்க முடியும்? ஆத்திரம் வந்து கண்ணம் கிளியிற மாதிரி அவன் அடிச்சிட்டாலும் அடுத்த நிமிடம் ஆசையா அவனோட 10 விரல்கள் அவளை தொடுகிறப்ப அவளுக்கு அந்த வலியெல்லாம், மனவேதனையெல்லாம் ஓடி போயிடும். பல சந்தர்ப்பங்களில் அவங்க வாய்விட்டு அலறதை நான் பார்த்திருக்கிறேன் அண்ணே. புருஷன் தன்னோட மனைவிக்கு தர வேண்டியது சொத்து பத்து இல்லை, தன்னோட மனைவிக்கு தன்னையே தந்துடணும். அவன் எங்கிருந்தாலும் அவங்க 2 பேரும் மனசால நினைச்சே மனம் பூரிக்கணும். அதான் வாழ்க்கை. அதாவது நீயும் உன்னோட புருஷனும் வாழ்கிற மாதிரி இல்லையா? சங்கர் சுசீலாவை இடைமறித்தான். ஆமாண்ணே. கண்கள் நிலம் பார்க்க, முகம் செந்தாமரை போல் மாறியது. தரையிலிருந்து கண்களை நிறுத்தினால் அவன் அழகாய் சிரித்தான். முகத்தில் ஒரு பெருமிதம் பூத்திருந்தது. சுசீலா, பொதுவாக சில இடங்களில் வேலைக்கு வர பொண்ணுங்க சம்பளத்தில் மட்டும்தான் குறியா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீ எங்கள் மேலே, எங்கள் பிள்ளைங்க மேலே இந்த அளவுக்கு அன்பும் பிரியமும் வச்சிருக்கிறத பார்க்குறப்ப உன்னை கையெடுத்து கும்பிடணும் போல தோணுதும்மா. உணர்ச்சி பெருக்கத்தோடு கூறுகிறான் சங்கர். சுசீலா அவனை தன் கைகளால் வணங்குகிறாள். வேண்டாம்னே, இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. அண்ணியை போய் கூப்பிடுங்க.
உங்கள் பாசத்தால் அவங்களை கட்டி போடுங்கண்ணே. அப்புறம் அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. நன்றிம்மா. யார் யாரோ சொன்னப்ப மூடி கிடந்த என் மனசும் கண்ணும் இப்போ திறந்துடுச்சு. இப்பவே போறேன். அவள் கையை காலை பிடிச்சாச்சும் கூட்டிக் கொண்டு வருகிறேன் சொல்லிவிட்டு அவளை பார்த்து சிரித்தான். தப்பில்லைனே, தப்பே இல்லை. நீங்கள் உங்கள் பொண்டாட்டி கையை பிடிக்கிறதும் காலை பிடிக்கிறதும் தப்பே இல்லை. ஆனால் குடும்பம் ரெண்டுபட்டு போய் அப்புறம் நீங்கள் இன்னொருத்தி கையை பிடிக்கிறதும் அவங்க இன்னொருத்தன் காலை பிடிக்கிறதும் தான் தப்பு. மகராசனா இப்பவே புறப்படுங்க. அவனது மணிப்பர்ஸை எடுத்து வந்து அவனிடம் நீட்டுகிறாள். இன்றைக்கு ராத்திரி இங்கே கல்யாண விருந்து உங்கள் 4 பேருக்கும் காத்திருக்கு. பத்திரமா போய் பத்திரமா அவங்களை அழைச்சிட்டு வாங்க. வாசல் வரை வந்து வழியனுப்பி திரும்பும் அவளை நின்று ஒரு முறை பார்த்து புறப்படுகிறான். அந்த ஏழையின் அன்புக்கு இவ்வளவு பெரிய சக்தியா? மனதிற்குள் ஓடி வரும் கேள்விக்கு அவன் உதடுகளே மறுமொழி கூறுகின்றன. ஆம், அது சாதாரண சக்தியல்ல. இந்த உலகத்தையே ஆட்டுவிக்கும் சுசீலா உருவில் தோன்றிய மகாதேவன். சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.